இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான நாட்டுக்கு தேவையான பிரச்சனை பத்தி பேச வந்திருக்கோம். அது என்னன்னா டிசி ஃபேன்ஸ் vs ஸ்னைடர் பாட்ஸ். நான் உங்க ஹோஸ்ட் காசி. நம்ம கூட டிசி ஃபேன்ஸ் சைடா பேசுறதுக்காக நீங்க எல்லாருக்குமே ஃபேவரட்டான, நீங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பிரீத்தன் இருக்காரு. ஸ்னைடர் பாட்ஸ் சைடா பேசுறதுக்காக காசி வந்திருக்கு. ரெண்டு பேரையும் வெல்கம் பண்ணலாம். வெல்கம் பிரீத்தன் அண்ட் காசி. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாட்டு நடப்புல அவசர அவசரமா ஃபேஸ்புக் பார்க்கும்போது, ட்விட்டரை பார்க்கும்போதெல்லாம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. காசி கிட்ட சொன்னேன், சும்மா ஒரு டாபிக்கை பிடிச்சோம். ஸ்னைடர் பாட்ஸ் சரியா, டிசி ஃபேன் சரியா, எது நல்லது அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா, ஸ்னைடர் பாட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஸ்னைடர் எடுக்கிற படங்கள் எல்லாம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனால் ஸ்னைடர் எடுத்த அந்த டிசியூ படங்கள் இருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு நம்ம பேட்மேன் vs சூப்பர்மேன், மேன் ஆஃப் ஸ்டீல், அப்புறம் அந்த 4 மணி நேரத்துக்கு ஒரு பெரிய படம் எடுத்திருப்பாரு ஸ்னைடர் கட் ஆஃப் ஜஸ்டிஸ் லீக். இதெல்லாமே நல்ல படங்கள். நானும் ஒரு ஸ்னைடர் ஃபேன். உங்களுக்கே தெரியும், 300 அதெல்லாம் பார்த்து நான்லாம் சில்லறை சிதற விட்டவங்க தான். இருந்தாலுமே டான் ஆஃப் டெட்னு ஒரு படம் கூட எடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இவர் நல்ல படங்கள் எடுப்பாருன்னு தெரிஞ்சும் டபிள்யூபி ஏதோ ஒரு மிஸ்டேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆனா அவரோட ஃபேன்ஸும் சொல்ற இந்த பாட்ஸுங்க என்ன பண்றாங்க, டபிள்யூபி எல்லாம் விட்டுட்டு இப்போ டிசியே நீங்க சூப்பர்மேன் படங்கள்லாம் எடுக்க தேவையில்ல, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், இதெல்லாம் நல்லா இருக்க போறது இல்லை, இதெல்லாம் நம்ம அழிக்க போறோம், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. அதை பத்தி என்ன 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 ஆக்சுவலா பாட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்றத காசி இப்ப சொல்லுவாரு. சொல்லுங்க காசி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரீத்தன், நீங்க பாட்ஸ்ன்னு சொல்றதே எங்களுக்கு பிடிக்கல. நாங்கெல்லாம் ஸ்னைடர் வேர்ஸ் ஃபேன்ஸ். நீங்க ஸ்னைடர் ஃபேன், நாங்க ஸ்னைடர் வேர்ஸ் ஃபேன். புரியுதுங்களா? எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க படம் எடுக்கிறது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எப்படி சொல்றேன்னா, இப்போ பேட்மேன் படம் கூட தான் மேட் ரீவ்ஸ் எடுத்தாரு, அதுல எங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளமா இல்லை. ஏன்னா அதுக்கும் ஸ்னைடர் வேர்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஜேம்ஸ் கன் பண்றது ஏன் எனக்கு ப்ராப்ளமா தெரியுதுன்னா, நீங்க உங்க ஸ்டூடியோ உங்க கேரக்டர் அதுக்காக நீங்க இஷ்டத்துக்கு படம் எடுக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு டிசியூன்னு சொல்லிட்டு ஒரு பிரான்சைஸை பில்ட் பண்றீங்கன்னா, அதுக்கு ஃபேன்ஸா நாங்க இருப்போம், எத்தனை வாட்டி டிஃபெண்ட் பண்ணிருப்போம். மாரல் ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் எத்தனை வாட்டி உங்களை விட்டு விடாம பேசியிருப்போம். இப்போ எங்களுக்கு நீங்க அந்த பிரான்சைஸே முடிக்காம புதுசா ரீபூட் பண்ண போது, ஏன்னா நாங்க கேட்டது சூப்பர்மேன் 2 அந்த மாதிரி நல்ல படங்களா நாங்க கேட்கறோம். அது நீங்க கொடுக்காம தேவையில்லாம ரீபூட் பண்ணீங்கன்னா, உங்களை நாங்க சப்போர்ட் பண்றதுல எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணாதப்போ நாங்க உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணோம்? இதுதான் ஸ்னைடர் வர்ஸ் ஃபேன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க அப்படி சொல்றீங்க, ஓகே. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ டபிள்யூபிஓ இதுக்கப்புறம் முன்னாடி டிஸ்கவரி டபிள்யூபி மெர்ஜருக்கு முன்னாடி இருந்த டிசியோட ஹெட்ஸோ அவங்களுக்கும் ஸ்னைடருக்கும் நடந்த விஷயங்கள்ன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிசியு அப்படின்றது என்னன்னா, டிசி வளர்ச்சிக்கான ஒரு முதல் படியா அவங்க யோசிச்சு வச்சது. ஏன்னா டிசியு சரியா போகல. உங்களுக்கே தெரியும், ஸ்னைடரோட படங்கள் மட்டும்தான் போச்சு, மற்ற படங்கள்லாம் ஸோ எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ன்றது பில்டப் ஆகல, டெவலப் ஆகல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸான ஒரு யூனிவர்ஸை உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி சொல்றது, ஹெட்ஸ் எல்லாம் மாற்றினாங்க. அப்போ ஜேம்ஸ் கன்னுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் அதை பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா ஒண்ணுமே தெரியாத, ஊர் பேர் தெரியாத கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சி அப்படின்ற ஒரு கேரக்டருங்களை கூட்டிட்டு ஒரு டீம் அப் மூவி கொடுத்து சூப்பரா எல்லாருக்கும் ஃபேவரேட்டா மாத்தி அவரோட திறமையை காமிச்சு இந்த ஜேம்ஸ் கன்ன்றதுனால ஸோ இந்த பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது டிசியூ நல்லா பண்ணுவாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்காக நாங்க ஜேம்ஸ் கன் ஃபேனுன்றது கிடையாது இங்க. ஸோ எங்களுக்கு என்னன்னா, டிசியூ அப்படின்னு ஒரு டெவலப் ஆகணும், மார்வல் மாதிரி டிசியும் நல்லா வரணும், அதுல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதை விட்டுட்டு சும்மா சூப்பர்மேன், பேட்மேன், அக்வாமேன் ஒரு 3 பேரை மட்டுமே நாங்க பார்த்துட்டு இருக்க விரும்பலன்னு சொல்ல வரோம். இப்போ ஸ்னைடர் வர்ஸ் ஃபேன்ஸா நாங்க எப்படி அதை பாக்குறோம்னா, நாங்க கேட்கறது நீங்க கொடுக்க மாட்டீங்க. மேன் ஆஃப் ஸ்டீல் கேட்கறோம், மேன் ஆஃப் ஸ்டீல் 2 கேட்கறோம், அது நீங்க கொடுக்க மாட்டீங்க. வண்டர் உமன் 2, இந்த ஃபிளாஷ் எல்லாம் யாருமே கேட்கல, அதை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க. இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க எங்களுக்காக நீங்க படங்களை எடுக்கல, நீங்க மணி மைண்டடா போறீங்க. அப்போ நாங்களும் உங்க மணி மைண்டடுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண முடியாது. எங்களுக்கு எங்களுக்கு தேவையானது நீங்க கொடுக்கும் போதுதான் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க எங்களுக்கு தேவையானது கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. ஆமா, நீங்க சொன்னது நல்ல பாயிண்ட் காசி. ஆனா இந்த இடத்துல அது டிசிக்கான வேலிடான பாயிண்ட் கிடையாது. ஏன்னா டபிள்யூபி பண்ண பல தவறுகள்ல ஒண்ணுதான் நீங்க சொல்ற இந்த மணி மைண்டடான மூவிஸ். உங்களுக்கே தெரியும், பேட் கேர்ள்னு ஒரு படம் எடுத்தாங்க,
அதை ஷெல்ஃப் பண்ணாங்க, எதுக்குன்னே தெரியாது. டேக்ஸ் ரைட் ஆஃப்னு புழுவி தள்ளிட்டாங்க. ப்ளூ பீட்டல், வண்டர் உமன் உதவாத படங்களை எடுத்தாங்க. இந்த மாதிரி டபிள்யூபி நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. அந்த மிஸ்டேக்ஸை சரி பண்றது தான் டிசியோட அடுத்த கருத்தம். இதுதான் ஜேம்ஸ் கன் பண்ண வந்தாரு. நாங்க இதுதான் சொல்ல வரோம். நீங்க சொல்ற பாயிண்ட் இதுவும் ஒண்ணுதான் சொல்ல வரேன். பட் இதை புரிஞ்சிக்காத ஸ்னைடர் ஃபேன்ஸ் ஜேம்ஸ் கன் வந்ததுனால தான் இதெல்லாம் நடக்குது, ஜேம்ஸ் கன் யூனிவர்ஸை உருவாக்காம இருந்திருந்தா ஸ்னைடர் வந்து அப்படியே எல்லா படங்களும் எடுத்து தள்ளியிருப்பாரு, டபிள்யூபி காசு கொடுத்துருப்பாங்க, அப்படியே தவறான எண்ணங்கள் இருக்கு. அப்படிதான் சொல்றேன். கண்டிப்பா அது நடந்திருக்காது. அஸ் அ ஸ்னைடர் வர்ஸ் ஃபேனா எங்களுக்கு ஜேம்ஸ் கன் கூட எந்த பிரச்சனையும் இல்ல, ஓகேவா? எங்களுக்கும் தெரியும் ஸ்னைடர் வர்ஸ் வந்து வரப்போறது இல்ல, வராதுன்னு. ஆனா இதுக்கு காரணம் வந்து இந்த டபிள்யூபி எடுத்த தப்பான முடிவுகள். அதுக்கு வந்து எங்களோட எதிர்ப்பை வந்து இவங்களோட புது ப்ராடக்ட்டை வந்து தவிர்க்கிறது மூலமா நாங்க தெரிவிக்கிறோம். அதனால எங்களை எப்படி நீங்க ஏமாத்துறீங்க? ஓகே, அதனால டிசின்றது டெவலப் ஆகாமலே போயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல மேன் ஆஃப் ஸ்டீல் வந்து எல்ஸ் வேர்ல்டுல நடக்கலாம், இல்லைன்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன் மூலியமா திரும்ப ஹென்ரி கேவில் வரலாம். சோ அந்த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் எல்லாம் தடைப்படுது உங்களுக்கு. நாங்க ஒன்றும் டிசியோட ஓனர் இல்ல, ஓகேவா? டிசி இப்போ நஷ்டம் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு எதுவும் காசு பணமோ எதுவும் நஷ்டமாக போறது இல்ல. நீங்க வந்து எங்களை ஒரு வாட்டி ஏமாத்திருக்கீங்க, நாங்க உங்களுக்கு எதுவுமே இல்லாம நீங்க உங்களை யாருன்னே தெரியாத உங்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. டிசியூவை மாரல் கூட மாரல் ஃபேன்ஸ் கிட்ட விட்டு கொடுக்காம நாங்க பேசியிருக்கோம். டிசி நல்ல படங்களை வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸ்னைடர் கட்டுக்காக ஒரு ஃபேனா இருந்து அதை கேட்டு வாங்கியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஃபேன்டம் வந்து நீங்க வந்து அதை அப்படியே உதறி தள்ளிட்டு வேற புதுசா பில்ட் பண்ற நீங்க போகும்போது எங்களோட ஒரு எதிர்ப்பை வந்து நாங்க காமிக்க தான் செய்வோம். அதை நீங்க வந்து அதையும் காமிக்க கூடாதுன்னா அது உங்களோட தப்பு. அது ஏன்னா டிசியை வந்து காப்பாத்துறது நீங்க வேலை இல்லை. நீங்க எதிர்ப்பை காமிக்கலாம், பட் இது அழிக்கணும்னு நினைக்கிறது டிஃப்ரெண்ட் திங் அப்படின்னு சொல்ல வரோம். இப்ப ப்ராப்பரா நானும் ஸ்னைடர் ஃபேனா பேசும்போது பாத்தீங்கன்னா அவரோட படங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவரோட ஸ்னைடர் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுல பார்ட் 2 பார்ட் 3 அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் லீக் ஆயிடுச்சு இல்ல, பாத்தீங்களா? அதோட ஸ்டோரிலாம் அருமையா இருக்கு. ஆனா இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனோட ஒரு மெத்தட் வேற, ஆல் ஆஃப் த ஸ்டார் சூப்பர்மேன் மெத்தட் வேறன்றதுனால இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது காமிக் படிச்சவங்களுக்கும் ஒரு ப்ராப்பர் டிசி ஃபேனாவும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏமாந்துட்டோம் ஒரே காரணத்துக்காக இதை நீங்க அழிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தவறாதான் தெரியுது எனக்கு. இல்ல, நாங்க எதுவும் அழிக்கணும்லாம் ட்ரை பண்ணல. எங்களோட எதிர்ப்பை இந்த மாதிரி தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான். ஏன்னா நீங்க வந்து மணி மைண்டடா உங்களுக்கு எது முக்கியமோ அது நீங்க பண்ணும் போது எங்களுக்கு வந்து எது எதிர்ப்புன்னு எங்களுக்கு தோணுதோ அது நாங்க எங்களோட கோவத்தை இப்படிதான் காட்ட முடியும். அதனால இப்படி காட்டுறோம், ஓகேவா? வேற அதுல எதுவும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் 2 வரலன்றது மட்டும் பிரச்சனைன்றீங்களா? அதை கரெக்டா உங்களால சொல்ல முடியல. இப்போ பேட் கேர்ள் படத்தை யாருமே கேட்கல. அதை எடுத்து ஷெல்ஃப் பண்ண தெரிந்த உங்களுக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் 2 இல்ல அதை கண்டினியூ பண்ணலாம், இல்ல பிளாக் ஆடம் வெர்சஸ் மேன் ஆஃப் ஸ்டீல் அதை டீஸ் பண்ணீங்கல்ல, அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம். இப்படி எவ்வளவோ பண்ணிருக்கலாம். ஏன் இப்போ புதுசா இருக்கிற சூப்பர்மேனை ஒரு யூனிவர்ஸ்லயும் இந்த யூனிவர்ஸ் இந்த பழைய ஹென்ரி கேவல் சூப்பர்மேனை இன்னொரு யூனிவர்ஸ்லயும் நீங்க கண்டினியூ பண்ணிருக்கலாம். அப்படிலாம் பண்ணாம நீங்க காசு போறதை பத்தி இல்லாம நீங்க மணி மைண்டடா யோசிக்கும் போது நாங்களும் இப்படி யோசிக்கிறதுல தப்பு இல்லை. நீங்களும் தப்பு பண்றீங்க, அப்போ உங்களோட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். ஸோ நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ண முடியும். எந்த இடத்துலனா நானும் அதுதான் சொன்னேன், ஏன்னா ஃபியூச்சர்ல சொன்னேன் இன்னொரு எல்ஸ் வேர்ல்டுன்றது. பட் நீங்க அதை இப்பவே கேக்குறீங்க மேட்ரிவிஸ் மாதிரி. ஸோ இந்த ஸ்னைடர் வர்ஸுக்கு ஒரு யூனிவர்ஸ் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ ஸ்னைடருக்கு அவங்க ஃபுல்லாவே அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆனா எந்த இடத்துலயுமே ஸ்னைடர் அதை சொன்ன மாதிரி தெரியலீங்களே. யாரு இதை கரெக்டா ஸ்னைடரை வந்து எடுக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க? அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? அப்படி இல்ல, இப்போ ஃபேன்ஸ் ஏறது வந்து ஸ்னைடர் வர்ஸ். ஆனா நீங்க வந்து இப்போ ஃபிளாஷ் யாரு கேட்டா அதை ஏன் நீங்க கொடுக்குறீங்க? நாங்க கேட்டோம் ஃபிளாஷ். பேட் கேர்ள் யாரு கேட்டா? ப்ளூ பீட்டல யாரு கேட்டா? வண்டர் உமன் 2 யாரு கேட்டா? ஏகப்பட்ட இப்போ ஷசாம் 2 யாரு கேட்டா சொல்லுங்க. சரி, ஏகப்பட்ட படம் வந்து சரி அப்படி பார்த்தா ஃபேன்ஸ் கேட்கறது ஒரு 2-3 படங்கள் தான். அதை மட்டுமே கொடுத்தா ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் லாபம். ஜெனரல் ஆடியன்ஸுக்கு அதை சொல்லுங்க. வேர்ல்டு வைடா ஜெனரல் ஆடியன்ஸை பத்தி நாங்க எங்க கவலை பண்ணோம்? இப்போ ஃபேன்ஸ் எங்களுக்கு நீங்க கொடுக்கலனா எங்களோட உங்களுக்கு 2 படம் மட்டுமே கொடுத்துட்டே இருந்தா வேற மத்ததெல்லாம் செய்ய வேணாமா அவங்க? ஸ்னைடர் வர்ஸ்ன்றது 3 படம் தான், ஜஸ்டிஸ் லீக், ஓகேவா? அவ்வளவுதான். அது முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சிடும், அந்த சாப்டரே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க ரீபூட் பண்ண தான் போறீங்க. இப்போ நடுவுல வந்து இத்தனை 6 படம் வந்து தேவையில்லாத படம் தான். இந்த வண்டர் உமன் 2, ஃபிளாஷ், ஷசாம் 2, ஏகப்பட்ட படம் வந்து தேவையில்லாத படம் தான். ஜஸ்டிஸ் லீக் 3 படம் முடிச்சுட்டு நீங்க இந்த சூப்பர்மேனை நீங்க வந்திருந்தீங்கன்னா எதுவுமே எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் உங்க ஃபேன்ஸா இருந்து எங்களை அப்படியே எங்களை முக்கியம் இல்லைன்னு நாங்க கேட்கறத கொடுக்காம நீங்க போயிட்டு வேற ஒண்ணு ட்ரை பண்றது வந்து
எங்களுக்கு பிடிக்கல. ஓகேவா? அதனால எங்களோட எதிர்ப்பை நாங்க காட்டதான் செய்வோம். இது நியாயமான எதிர்ப்பா தான் நாங்க பாக்குறோம். நீங்க எதிர்ப்பு நியாயமா இருக்கனாலும் செய்ய போற செயல்கள் பாருங்க எப்படி இருக்கு. இந்த இந்த சூப்பர்மேன் படத்தோட நெகட்டிவ் ரிவ்யூ பரப்பணும், அப்புறம் இந்த யூனிவர்ஸோட இதை வந்து டவுன் கிரேட் பண்ணணும். நீங்க பார்த்திருப்பீங்க அந்த ஸ்னைடர் பட் பண்ணது இல்லையா? ட்விட்டர்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு அந்த ஆர்டிக்கல் படிச்சுவீங்கல்ல. ஸோ அது எப்படி நியாயமாகும்? அதுதான் கேட்குறேன். நீங்க நீங்க சொல்றது நியாயமா இருக்கு, ஆனா உங்க செயல் எல்லாமே அநியாயமா இருக்கு இல்லையா? சிம்பிள் மேட்டர் தான். நீங்க வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஃபேன்ஸை நீங்க மதிக்கலையோ, ஃபேன்ஸ் வந்து உங்களோட டெசிஷனை மதிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க மதிக்காம சிம்பிள் போலாம், மேட்டர். ஆனா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருக்கணும். இப்ப நீங்க படம் பார்க்கலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆனா நீங்க படம் பார்க்க கூடாது, பார்க்க விடாம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தவறுன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்க எல்லாரையும் அஃபெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பண்ற எல்லா தப்பும் மன்னிச்சு விட்டுறாங்கன்னு அவங்களுக்கு தோணக்கூடாது. அவங்க தப்பு பண்ணா அதுக்கு எதிர்வினை இருக்கும்ன்றது அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்படிதான் பண்ணி தெரிய வைக்கணும். சொல்லுங்க, பரவாயில்ல, படம் ரிலீஸ் ஆகட்டும். அது எப்படி படம் நல்லா இருந்தோம் படம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுதான் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு ஸ்னைடர். நீங்க அதுதான் ஸ்னைடர் பாட்டுன்னு நாங்க சொல்றோம். ஸ்னைடரோட இது எங்க அழிஞ்சிரும், அவரோட லெகசி மாறிடும் அப்படின்ற மாதிரி நீங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸ்னைடரோட லெகசி வராதுன்னு எங்களுக்கு தெரியும். ஓகேவா? எங்ககிட்ட இப்போ இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? அதனால நாங்க என்ன பண்றோம்னா அந்த நல்ல பேரும் இவருக்கு வந்துருச்சுன்னா அப்ப அவ்வளவுதான் அப்படின்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு உங்களுக்கு. அப்படிலாம் யாரும் நினைக்கலையே. அதனாலதான் அந்த அது தப்பான புரியுது. ஸ்னைடர் ஃபேன்ஸ் போட்டுருக்கீங்க இந்த இந்த யூனிவர்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். அந்த ஆர்டிகல் படிச்சீங்களா இல்லையா? நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புங்க, முடிஞ்ச வரைக்கும் இதை இது பண்ணணும், நம்மளாம் ஒன்னா சேர்ற நேரம். புரியல, ஜஸ்டிஸ் லீகா ஃபார்ம் பண்றீங்க ஒன்னா சேர்றதுக்கு? நீங்க ஜஸ்டிஸ் லீக் இல்லங்க, ரிவெஞ்சர்ஸ். இல்ல, ஒரு முட்டாள் கூட அந்த மாதிரி சொல்ல மாட்டான் போல. அது எப்படி இதை யோசிச்சாங்க தெரியல எனக்கு. ஒன்றும் இல்ல, சிம்பிள் மேட்டர் தான். இப்போ WB வந்து என்னால இது பண்ண முடியும், நீங்க கேட்கறது கொடுக்காம என்னால புதுசா பண்ண முடியும்னு நீங்க வந்து ஆரகண்டா ஒரு டெசிஷன் எடுக்கும் போது, நாங்களும் எங்களால இதை பண்ண முடியும், எங்களால உங்க படத்தை வந்து ஓட வைக்காம பண்ண முடியும்னு சொல்லிட்டு நாங்க பண்றது எங்களுக்கு நியாயமா போடுது. அவ்வளவுதான் ஸ்னைடர் வர்ஸ் ஃபேனா எங்களோட தாட் ப்ராசஸ். அப்போ இதுவும் அழிஞ்சிருச்சுன்னா, டிசி மொத்தமா அழிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஹாப்பி ஆயிரும். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. நாங்க ஒன்னும் டிசியை ஓன் பண்ணல, எங்களுக்கு எதுவும் காசு வர போறது இல்ல. இல்ல நீங்க சொல்றது என்ன, டிசி அழிஞ்சிருச்சுன்னா இப்ப ஸ்னைடர் வெர்ஸும் வரல, டிசியும் படம் வரல, சோ ஹாப்பி ஆயிருமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியும் டிசி எப்படியும் அழியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா WB எப்படியும் அதை வச்சு மணி மேக் பண்ணோம். டிசி வரக்கூடாதா இல்ல சூப்பர்மேன் வரக்கூடாதா, அதுதான் கேக்குறோம். எங்களோட அது அப்படி எதுவுமே எங்களோட ப்ராப்ளம் இல்லை. எங்களோட ப்ராப்ளம் என்னன்னா டேமேஜ் பண்ணணும். அந்த கம்பெனி எங்களை மதிக்காம போன கம்பெனியை நாங்க டேமேஜ் பண்ணணும், அவ்வளவுதான் எங்க தாட் ப்ராசஸ். அந்த டேமேஜ் சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனா டேமேஜ் பண்ணணும். அப்போதான் அவங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபியூச்சர்ல வந்து அது தெரியும். இப்படி நம்ம தப்பான டிசிஷன் எடுத்தா பண்ணி பரவாயில்ல, நீங்க ஒருத்தலெஸ்ஸா போனாலும் பரவாயில்ல. ஸ்னைடரோட ஃபேன் தான், ஸ்னைடருக்கு அசிங்கமானாலும் பரவாயில்ல. நாங்க ஸ்னைடர் பத்தி எதுக்கு கவலை பண்ணோம்? நாங்க ஸ்னைடர் வேர்ஸ் ஃபேன்ஸ் தான், ஸ்னைடர் கண்ணியே கிடையாது நீங்க சொல்ற மாதிரி. ஸ்னைடர் வேர்ஸை தான் அடார் பண்றோம், அதை தான் நாங்க வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறோம். ஓகேவா? நாங்க ஸ்னைடரோட ஃபேன்ஸ் கிடையாது. ஏன்னா நாங்க வந்து அவர் எடுத்த ஆர்மி ஆஃப் டெட்டா இருக்கட்டும், ரெபல் மூனா இருக்கட்டும், அது எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லதான் செய்வோம். ஓகேவா? நிறைய பேர் வந்து தப்பா நினைச்சுப்பாங்க, ஸ்னைடர் பாட்ஸ்னா ஸ்னைடர் பண்ற எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, நாங்க ஸ்னைடர் வேர்ஸ் ஃபேன்ஸ். அதாங்க நீங்க சொல்ற அந்த 3 படம் இன்னும் பேலன்ஸ் இருக்கு, இன்னும் 2 படம் பேலன்ஸ் இருக்கு, அந்த 2 படம் தான் உங்களுக்கு பிரச்சனைன்றீங்களா? அப்படிலாம் எதுவும் பிரச்சனை இல்ல, அந்த 2 படம் வராதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்ல, சப்போஸ் இப்ப கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிருமா உங்களோட ப்ராப்ளம்? ஆமா, அது நல்லா இல்லாம போயிடுச்சுன்னா அதே தாட் ப்ராசஸர் அவர் எடுக்கல, அப்ப என்ன பண்ணுவீங்க? நல்லா இல்லாம வேணும்னே நல்லா இல்லாம எடுத்தாங்கன்னா ஜென்யூனாவே இல்ல, வேணும்ட்டே ஜென்யூனா நடந்தா ஓகே, நல்லா பரவாயில்ல. பட் வேணும்னே அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மறுபடியும் டேமேஜ் இருக்கதான் செய்யும். ஏன்னா ஸ்னைடராலே அந்த ஸ்னைடர் வச்சு அதே மாதிரி எடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இப்போதைக்கு ஜென்யூனா சொல்லணும்னா ஸ்னைடர் வந்து இப்போ ஃபார்ம்ல இல்ல. ஒரு ஸ்னைடர் ஃபேனாவே பார்த்தா கூட ஃபார்ம்ல இல்ல. அதுவும் இல்லாம அந்த சோர்ஸ் மெட்டீரியல்லாம் அவர் பார்த்து அனலைஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை பத்தி யோசிச்சு எடுக்கிறதுக்கு வந்து கேப் விட்டுச்சு. எப்படியும் 10 வருஷம் கேப் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு டிசிக்குள்ள ஃபர்ஸ்ட் இருந்து போய் இப்போ டைம் ஆனது சொல்லி கொரோனாக்கெல்லாம் முன்னாடி இருந்தாரு அவர் டிசி கிட்ட. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அதனால ஸ்னைடர் வந்து சான்சஸ் கம்மி தான். அதே பவரோட இருப்பாரான்னு கேட்டா சான்சஸ் கம்மி தான். அதுக்கப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா வெறும் அந்த 6 கேரக்டர் திரும்ப திரும்ப பாப்பீங்களா, அதுதான் கேக்குறேன். ஸ்னைடர் வெர்ஸ்ன்ற வெறும் ஒரு 6 ஹீரோஸ் வச்சுட்டு அந்த படங்களை நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்க. டிசியோட எஸ்டாப்லிஷ்ட் கேரக்டர்ஸ் வேணும்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. இப்போ டிசி ஃபேனா நீங்க கேக்குறது புது
சூப்பர்மேன். நாங்க ஸ்னைடர் வர்ஸ் ஃபேனா கேக்குறது மேன் ஆஃப் ஸ்டீல் 2, அவ்வளவுதான் வித்தியாசம். சூப்பர்மேன் மட்டும் கேட்கலங்க, நிறைய ஹீரோஸ் வேணும். மார்வல் லெவலுக்கு வேணும் எங்களுக்கும் டீம், ஒரு பாக்குறதுக்கு பிரம்மாண்டம் எல்லாமே வேணும்ல. ஓகே, அதுவும் என்னன்னா இப்போ ஸ்னைடர் வர்ஸ் ஃபேனா நாங்க எப்படின்னா ரொம்ப லென்த்தா மில்க் பண்றது எங்களுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு 3 படத்துல ஒரு ஸ்டோரி முடிச்சுட்டு அடுத்து நீங்க வேற எடுத்து போயிடலாம். நீங்க மார்வல் மாதிரி வச்சு மில்க் பண்றதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே, அது உங்க சாய்ஸ். நீங்க மில்க் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்க இஷ்டம். ஒரு 20 வருஷமா எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மார்வல், 22 படமா அவளை வச்சு மில்க் பண்ணி நடுவுல ஏகப்பட்ட ஃபில்லர்ஸா இருக்கட்டும், அந்த குவாலிட்டி போறதா இருக்கட்டும், உங்ககிட்ட எவ்வளவு காசு வரும். பில்லர்ஸ்ன்றது அவங்களோட தவறால வர்றதா இருக்கலாம், ஆனா அந்த கேரக்டர்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் எங்களுக்கு தேவை. ஸோ புது புது பார்க்கணும். அப்போ டிசில இப்போ கஷ்டப்பட்டு டிசி காமிக்ஸ்ல உருவாக்கப்பட்ட கேரக்டருக்குலாம் என்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்? அதுக்கு ஒரு மரியாதை வேணும்ல. அதை பத்தி நாங்க கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு மரியாதை கிடைச்சா எங்க பாக்கெட்டுக்கு எதுவும் காசுலாம் வரப்போறது இல்ல. அதை பத்தி நாங்க யோசிக்க தேவையில்லை. எதையுமே உருவாக்க மாட்டீங்க, அதை உருவாக்குன பத்தியும் கவலை கிடையாது. அப்படின்ற ஒரு சுயநலம் நீங்க இருக்கனால தான் உங்களுக்கு அந்த படம் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா, அந்த சுயநலம் வந்து ஜஸ்டிஃபை. ஏன்னா அவங்க காசு, புரியுதுங்களா? எங்களுக்கு அது புரியுது. அதனாலதான் நாங்க வந்து இப்போ அது கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்றதை விட அது கிடைக்கலன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அடுத்து எங்களால என்ன டேமேஜ் பண்ண முடியும் அது நோக்கி நாங்க போயிட்டு இருக்கோம். ஜென்யூனா எல்லாருக்குமே சப்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது. நீங்க ஒரு குறுகிய இடத்துல இருக்கறனால அந்த வட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்க, அவ்வளவுதான். இல்ல, நீங்க வந்து கம்பெனி என்ன முடிவு எடுத்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் போய் கம்பெனி என்ன பண்ணாலும் ஆடு மாதிரி போயிருந்தீங்கன்னா 1984 வண்டர் உமன் நல்லா இல்ல, நாங்க அடிச்சவன், நாங்க டிசி ஃபேன்ஸ். ஓகே, அதுதான் சொல்றேன். அது வந்து ஸ்னைடர் வர்ஸ் ஃபேன்ஸும் அததான் பண்ணாங்க. இப்போ வண்டர் மட்டும் யாருமே கேட்கல, எங்களை ஏன் அதை தரீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்களும் கேட்கறோம். ஆனா எங்களுக்கு ஸ்னைடர் வர்ஸ்ன்றது ஒரு குறுகிய வட்டமா இருக்கு, அதுல இருந்து வெளியே வரணும். ஸ்னைடரும் வரட்டும், எங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்குமே இந்த யூனிவர்ஸ்குள்ள வந்து படம் எடுக்கட்டும் தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ நீங்க எங்களை என்ன பண்ண சொல்றீங்க அது சொல்லுங்க. இப்போ கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் அப்படியே பிளைண்டா அப்படியே அப்சர்வ் பண்ணணும்னு சொல்றீங்களா? என்ன சொல்ல வரீங்க? வரட்டும்னு சொல்லுங்க, கேளுங்க, அவ்வளவுதான். அதனால எங்களுக்கு என்ன லாபம் வருது? திரும்ப டிசி படங்கள் வரும், ஸ்னைடரோட ப்ராஜெக்ட் திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு. அது எங்களுக்கு தேவையில்லையே. எங்களுக்கு தேவை பழைய ஸ்னைடரோட கண்டினியூஷன் தான். இப்போ புதுசா ஸ்னைடர் ஒரு கதை எழுதியதா அது இப்போதைக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்க எங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு வந்து நீங்க சொல்லி நாங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நாங்க வந்து உங்களை சொல்ல முடியாது இல்ல, இந்த படத்தை பாருங்க பார்க்காதீங்க நாங்க சொல்லல. எங்களால என்ன டேமேஜ் பண்ண முடியுமோ அதை நாங்க ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஏன்னா அது டபிள்யூபிக்கு தெரியணும் நாங்க எது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். மார்வல் ஃபேன்ஸ் மாதிரி நாங்க எது பண்ணாலும் எத்தாலும் ஓட போகணும் அப்படி இல்ல. மார்வல் படம் ஓடுறதுக்கு காரணம் ஜெனரல் ஆடியன்ஸ். மார்வல் ஃபேன்ஸ் பாக்குறாங்களோ இல்லையோ அது வேற விஷயம். டிசியோட ப்ராஜெக்ட பொறுத்த வரைக்கும் டிசி ஃபேன்ஸ், சூப்பர் ஹீரோ ஃபேன்ஸ் பார்க்கணும். ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து டிசி படங்களுக்கு வர்றது கம்மி. சோ அதனாலதான் இந்த ரீபூட்டே நடந்திருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்காம வெறும் உங்களுக்கு பிடிச்ச படம் அப்படின்னு மட்டும் பாப்பீங்க. சோ படம் எடுக்கிறவன் வெறும் அதுதான் சொல்ல வரேன், வெறும் பிடிச்ச படம் மட்டுமே கொடுக்க முடியும்னா அவன் கம்பெனியும் இழுத்து மூடிட்டு போயிடணும் ஜஸ்டிஸ் லீகோட. அப்புறம் இன்னொரு வருஷம் வராது. அதுதான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்படின்னே பிரீதா, நாங்க பொறுமையா தானே இருந்தோம். இப்போ வண்டர் உமன் 2 வரும்போது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையா தான் இருந்தோம். கிளாஷ் வரும்போது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையா தான் இருந்தோம். ஷசாம் 2 வரும்போது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொறுமையா தான். அதுக்கு முன்னாடி வந்து இது பண்ணலையே, மேன் ஆஃப் ஸ்டீல் தானே எடுக்கணும், நீங்க ஏன் ஃபிளாஷ் எடுத்தீங்க நாங்க கேட்கல. கேளுங்க, அது வந்து எங்களோட பொறுமையை காட்டுறது. அது எங்க பொறுமையை காட்டுறது. அப்போ வந்து பொறுமையா இருந்தல. ஏன்னா வரும்போது டிசியூன்னு நல்லா பில்ட் பண்ணும் போது வரீங்க, இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப தட்டி கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்க கேட்டிருக்கணும். ஏன்னா அதுவும் கேட்கதான் செய்யணும். ஃபார்ம்ல இருந்தாரு, டிசியூ ஆக்டிவ்ல இருந்துச்சு, அப்போ நீங்க கேட்காம டிசிஇயூ ஆக்டிவ்ல இருக்கும்போது கேட்காம டிசியூ இப்போ வந்துருச்சு. சோ இப்போ வந்து கேட்கறதுனால தான் பிரச்சனை வருது. ஏன்னா டிசி ஃபேன்ஸ் பிரியுறாங்க. இப்பதான் என்னன்னா டிசி வந்து டெவலப் ஆகுறதை தடுக்க கூடாது அப்படின்ட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி இல்ல அப்படி தானே, நாங்க அப்பவே கேட்டுதான். ஷசாம் 2 எல்லாம் வரும்போது இதை யாரு கேட்டா, வண்டர் உமன் 2 வந்து யாருக்கு தேவை அந்த மாதிரி போயிட்டு தான் இருந்துச்சு டாக்ஸ் எல்லாம். ஆனா அதை வந்து கண்டிக்காம பிளாக் ஆடம்ல சும்மா ஒரு ஹென்ரி கேவில் சீன் வந்தோடனே நீங்க நம்பிட்டீங்களே, அவ்வளவுதான் வந்துட்டாருட்டு. அப்போ நீங்க தானே அவங்க நம்புறீங்க. அதனாலதான் இப்ப பிரச்சனை பண்றோம். ஏன்னா அங்க வந்து நீங்க எங்களை வந்து டம்மியா நினைச்சு அந்த தைரியமா அந்த சீன் வைக்கிறீங்க எங்களை ஏமாத்துற மாதிரி. ஹென்ரி கேவில் மறுபடியும் வந்துட்டாரு, ஸ்னைடர் வர்ஸ் மறுபடியும் ரிஸ்டோர் ஆக போகுது, மேன் ஆஃப் ஸ்டீல் 2 வர போகுதுன்னு சொல்லிட்டு எங்களை ஏமாத்த ட்ரை பண்ணீங்க. அந்த காண்டு தான் இப்போ வந்து உங்களுக்கு வருது, மறுபடியும் ரிவெஞ்ச் ஆகுது. ஸ்னைடர் கட்ட கேட்டு நீங்க கேட்டு வாங்கியிருக்க முடியுமே. நான் சொல்ல வரேன், மேன் ஆஃப் ஸ்டீல் 2 நீங்க கேட்டு ஹேஷ்டேக் போட்டு வாங்கியிருக்க முடியுமே.
ஆனா அது பெருசா ட்ரெண்ட் ஆகலையே ஸ்னைடர் கட் அளவுக்கு. ஸ்னைடர் கட் அளவுக்கு ட்ரெண்ட் ஆகல. பட் அதுக்கு நெக்ஸ்ட் மேன் ஆஃப் ஸ்டீல் 2 தான் ட்ரெண்ட் ஆகுது. எப்போ நீங்க மேன் ஆஃப் சூப்பர்மேன் அப்பியரன்ஸ் இருந்தாலும் மேன் ஆஃப் ஸ்டீல் 2 மேன் ஆஃப் ஸ்டீல் 2ன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்ல தான் இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் ஸ்னைடர்வர்ஸ்க்கு அப்புறமா ட்ரெண்டிங்ல இருந்தது மேன் ஆஃப் ஸ்டீல் 2 தான். அதனால நாங்க கேட்கலன்னு உங்களால சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் என்னன்னா, கம்பெனி வந்து அப்போ தப்பு பண்ணிடுச்சு. இப்போ மேன் ஆஃப் ஸ்டீல் 2 குடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாரத்திலேயே ஃபயர் பண்ணது வந்து, அதான் நீங்க அப்போ நடந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அப்போ இருந்தவங்களை நீங்க பழி வாங்குறதா இப்போ இருக்கிறவங்கள பழி வாங்குறீங்க, கரெக்டா? சோ அந்த டேமேஜ் வந்து இப்ப இருக்கிறவங்க அந்த அட்மின்ஸோ மேனேஜர்ஸையோ பாதிக்கும், சிஇஓஸையோ. இல்ல கம்பெனியா இப்போ வந்து WB தானே இருக்கு. எப்படின்னாலும் இது கம்பெனியோட முடிவு தானே, தனிப்பட்ட சிஇஓட முடிவு இல்ல. அப்படி தனிப்பட்ட முடிவு அந்த ஹெட் தான் ஃபயர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஹெட் எடுக்கிற முடிவு வந்து தப்புனா கம்பெனில மத்தவங்க வந்து கேட்டு இருக்கணும், இப்படி பண்ணாதீங்க இது தப்புன்னு சொல்லி இருக்கணும். அப்போ புரியல. அப்போ சப்போர்ட் பண்ணாங்கல்ல. இப்போ வந்து நாங்களும் அதை பார்க்க மாட்டோம், கம்பெனியா தான் பார்ப்போம். அப்போ வந்து கம்பெனியா தானே அதை ப்ரமோட் பண்ணாங்க. அதனால இப்போ நாங்க எதிர்க்கும் போது கம்பெனியா தான் எதிர்க்க முடியும். அதுதான் கரெக்டா. ஓகே, நீங்க சொல்ற மாதிரியும் நியாயமாம் இருக்கலாம், நான் சொல்றதும் நியாயமா இருக்கலாம்ன்றதை விட இங்க வந்து மக்களோட தீர்ப்பவே பார்ப்போம். அதிகமான ஓட்டுகள் எதுக்கு வருதுன்னு கமெண்ட்ல போடுங்க. ஸ்னைடர் ஃபேன் சொல்றது சரியா தவறா? டிசியூ வந்து இன்னும் வளரணுமா அழியணுமா? கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகே, வந்ததுக்கு நன்றி. டிசி ஃபேன்ஸ் சார்பா வந்த பீத்தன் மற்றும் ஸ்னைடர் ஃபேனா வந்த மிஸ்டர் காசி, 2 பேருக்குமே வந்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். இதே மாதிரி ஆலமரத்து அடியில வைப்போம். சொம்ப எடுத்து உள்ள வைக்கிற நேரம் வந்தாச்சு. அடுத்த வீடியோல பார்ப்போம்.